உலகிலுள உத்தம தலங்கட்கெல்லாம் உலகிலுள உத்தம தலங்கட்கெல்லாம் உத்தமமா உத்தர கோசமங்கை உத்தமமாம் கோசமென ஆகமத்தை உத்தமியால் கேட்க நீ உபதேசித்தாய். அத்தனே ஆகமத்தால் உயிர்கள் எல்லாம் அருளடைய உதவினாய். வாழ்க வாழ்க சத்தனே உத்தர கோசமங்கை சதுரனே மங்களநாதா போற்றி. பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான், நல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொனடியில் வைத்தான். மருந்துருவா ஐந்தெழுத்தை உபதேசித்தான். பரம்பிலா சிவஞான வழிந்து பொங்கி திருந்த நலவாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடியை சிரத்தில் வைப்பா. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. அக்ரவாதால் திருவடி வாழ்க வாழ்க. அருளே வடிவாகிய மங்களநாயகி சமேத மங்களநாதனுடைய திருவருளினாலே இந்த உத்தம தலங்களுக்கெல்லாம் சிறப்புடையதாக இருக்கின்ற இந்த உத்தரகோஷ மங்கையிலே இந்த திருப்பணி நடக்கின்ற நன்னாளிலே இன்று ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தலத்திலே சகசலிங்கத்துக்கு முன்னாலே இருந்து இந்த தலத்தினுடைய பெருமையும் ஆதிசைவ பெருமையும் என்பது பற்றி இப்பொழுது அடியேன் திருவருளாலே பேச எண்ணுகின்றேன். மனித பிறவி கிடைத்தது ஆச்சரியம். அந்த பிறவி தமிழ்நாட்டிலே கிடைத்தது ஆச்சரியம். அந்த பிறவியிலே சிவபெருமானை பத்தி பண்ணுவது ஆச்சரியம். அந்த பத்தியும் சைவ சமயத்திலே சேர்ந்து பத்தி பண்ணுவதற்கு சிவபெருமான் அருள் செய்திருக்கிறார். இப்படி சிவபெருமானை நினைக்கவும் அவனை பத்தி பண்ணவும் அவனை பாடவும் பூசிக்கவும் நமக்கு உபகாரம் செய்தவர்கள் அருளாளர்கள். அந்த அருளாளர்களிலே மாணிக்கவாசகர் மிகவும் அருள் பெற்றார். அது வாத ஊர் வள்ளலிலே பாடியிருக்கிறேன். அளவிலா அருள் பெற்றான் வாத ஊரன் வைத்திருக்க முடியாமல் வாரித்தந்தான் என்று சொல்லி இருக்கிறேன். அளவிலா அருள் பெற்றான் வாத ஊரன் வைத்திருக்க முடியாமல் வாரித்தந்தான், திருவாசகமாக வாரித்தந்தான். அந்த திருவாசகத்தினால்தான் இந்த உலகம் முழுவதும் சிவபக்தி விளங்கி கொண்டிருக்கிறது. திருவாசகத்தினால்தான் எத்தனையோ ஆன்மாக்கள் எல்லாம் முத்தியை பெறுகிறது. திருவாசகத்தினால்தான் சிவபெருமான் நமக்கு சொந்தமாக ஆகிறார். அது மாணிக்கவாசகரே சொல்றாரு. தேவர்களெல்லாம் சிவபெருமானுக்கு பிடிக்கவில்லையா, பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களாய நம்மத்தான் அவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்குதான். அதனால தேவர்களை பழித்து விட்டு வந்து நம்மை ஆண்டு கொள்கிறான்கிறார். தேன்பளை சோலை வயலும் சிறுகுயிலே இது கேள்வி வான் பழித்து இம்மன்புந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று பாடுகிறார். மனிதர்களாய நம்ம மேலே சிவபெருமானுக்கு பிரியமா, தேவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களை பழித்து விட்டு நம்மை வந்து ஆண்டு கொள்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பெரும் கருணையுடையவன் மங்களநாதன் மங்களநாயகி. அவனுடைய அருளை நிறைய பெறுவதற்கு வாய்ப்பாக இருப்பது இந்த தலங்கள். அந்த தலங்களிலே இந்த தலம் உத்தரகோஷ மங்கை என்று ஒரு அற்புதமான மங்கள வாக்கியத்தை உடையது. வாக்கியம் மங்கள வாக்கியம். சுவாமி மங்களநாதர், அம்பாள் மங்களநாயகி. அப்படிப்பட்ட ஒரு தலம் உமாதேவிக்கு இங்கு வந்து கோஷம் என்கின்ற ஆகமத்தை சிவபெருமான் உபதேசித்தபடியினாலே இது உத்தரகோஷ மங்கை என்று பெயர் பெற்றது. மங்கை என்றால் உமாதேவி, கோஷம் என்றால் ஆகமம், உத்தரம் என்றால் உபதேசம். உமாதேவிக்கு ஆகமத்தை உபதேசம் பண்ணியபடியினாலே இந்த தலத்துக்கு உத்தரகோஷ மங்கை என்கின்ற பெயர் பெற்றது. சிவபெருமான் அருளி செய்த உபகாரம் எண்ணில்லாதன. அந்த அருளி செய்த உபகாரங்களிலே வேதாகமங்களை நமக்கு அருளி செய்ததான் மிகப்பெரிய உபகாரம். வேதத்தையும் ஆகமத்தையும் நமக்கு அருளி செய்த மிகப்பெரிய உபகாரம். அதனால்தான் ஆகமம் ஆகினின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று பாடினார். அதனாலே அந்த பெருமானை அர்ச்சிக்கவும் பூசிக்கவும் நேசிக்கவும் நமக்கு பெருமான் அளவில்லாத கருணை உபகாரங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அதிலே பரார்த்த பூசையிலே ஆலயங்களில் இருக்கிற மூர்த்தியை, அந்த மூர்த்தியை தொட்டு பூசிப்பதற்கு உரிமையுடையவர்கள் ஆதிசைவர்கள் என்கின்ற ஒரு குலத்தவரே.
அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால் சிவபெருமானுடைய திருமுகத்திலிருந்து வந்தவர்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாகம் என்கின்ற 5 முகத்திலிருந்து அகத்தியர், பரத்வாசர், காசிவர், கௌதமர், கௌசிகர் என்ற 5 ரிஷிகள் வந்து அவர்கள் மூலமாக சிவபெருமானை தீண்டி பூஜை பண்ணும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆன்மாக்கள் எல்லாம் மலத்திலே மூழ்கி இருப்பதனாலே மலம் இல்லாதவனாகிய சிவபெருமானை தொடுவதற்கு தகுதி கிடையாது என்று அவன் நினைந்து, அப்படி தகுதி இல்லையானால் பூஜை நடக்காது, பூஜை இல்லையானால் உலகம் வாழாது. அதற்காக என்ன பண்ணினான், தன்னுடைய திருமுகத்திலே இருந்து 5 ரிஷிகளை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக பரம்பரையாக இந்த சிவபெருமானை தீண்டி பூஜை செய்வதற்கான உரிமையை தந்திருக்கிறார். ஆதிசைவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மாத்திரமல்ல, தேவலோகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா உலகமும் வாழ்கிறது என்றால் சிவபூசையினால்தான் வாழ்கிறது. அந்த சிவபூசையை செய்கின்றவர்கள் யார் என்றால் ஆதிசைவர்கள். அவர் மாதொரு வாகனாருக்கு வழி வழி அடிபதியும் வேதியர் குலத்தில் தோன்றி என்பது பெரிய புராணம். அதற்கு மேலே அந்த பெருமானை தொடுவதற்கு வேற எந்த பிராமணர்களுக்கும் தகுதி கிடையாது. அந்த பிராமணரிலே பரமன்முகத்திலே வந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேத பிராமணர்கள் என்று பெயர். அவர்கள் சாமியை தொட்டுட்டா உலகத்துக்கு விடுதல் வருமா. அதனால் ஆதிசைவரை கொண்டு பூஜை பண்ண என்று அருணகிரி புராணம் சொல்லுகிறது. ஆகையினால் ஆதிசைவர்கள் தான் 30 திருமேனி திண்டுகின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் எல்லாரும் அருளை பெறுவதற்கு சுவாமி உபகாரத்தை பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பூசையினாலே உலகம் வாழ்கிறது என்பதை இந்த நூல்கள் மூலமாக, அருள் மூலமாக, நல்ல ஞான நூல்களாக தெரிந்து பூசைக்கு உதவி செய்வது, அயால பூசையை கண்டுகளிப்பது, எல்லாரும் பூசை செய்வது, தீட்சை பெற்றுக் கொள்ளுவது, இந்த மாதிரியான நெறியில சேர்ந்து சைவ சமயத்தில் சேர்ந்து விட வேணும். உன்னுடைய சமயம் என்னன்னு கேட்டா நான் சைவ சமயம்னு சொல்லணும். சாதி என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும், சாதி தெரியும், சமயம் தெரியாது. அதனால சமயங்கள் எல்லாம் உயிர்களை தலைவனாக கொண்டது. சைவ சமயம் சிவபெருமானை தலைவனாக கொண்டது. மற்ற சமயங்களுக்கெல்லாம் நூல்கள் மனிதர்கள் இயற்றியது. சைவ சமயத்துக்கு சிவபெருமானை அருளிய செய்தது. நூல் சிவபெருமான் அருளி செய்த வேதம் சிவாகம். வேதம் 4, ஆகமம் 28. அந்த ஆகம விதிப்படி தான் பூசை எல்லாம் நடக்கிறது. அந்த ஆகம விதிப்படி பூசை பண்ணுகின்றவர்களுக்கு ஆகம அந்தணர்கள், சிவாச்சாரியர், பட்டர், குருக்கள், பிற சைவர் என்ற ஆதிசைவர் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர். சிவபெருமான் அனாதி செய்வர். அவருடைய திருமுகத்திலிருந்து வந்த 5 பேர் ஆதிசைவர்கள் என்று. அனாதி, அப்புறம் ஆதி, அனாதி செய்வர், ஆதிசைவர். அவர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது. இது மக்களுக்கு அதிகம் தெரியாது. மற்ற புலவர்கள் இதை எடுத்து சொல்லவில்லை. அதனால ஆதிசைவர்களை கும்பிட்டா சிவபெருமான் சந்தோஷத்தை அடைகிறார். ஆதிசைவர் மூலமாகத்தான் அனாதிசைவராகிய சிவபெருமானுடைய திருவுருளை பெற முடியும். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு முறையை நாமெல்லாம் அருள் பெறுவதற்காக இப்படி ஒரு தந்திரத்தை பண்ணி வச்சிருக்கிறான் ஜாமி. அதனால ஆகமத்தை அருளி செய்தான், வேதத்தை அருளி செய்தான், அவனை பூஜை பண்ண ஆதிசைவர்களை அருளி செய்தான். அவர்கள் மூலமாக நாமெல்லாம் கண்டு அந்த பூஜையின் பயனை பெறுவதற்கு சுவாமி அருள் பண்ணி இருக்கிறார். அதில் இந்த உத்தரகோசமங்க தலத்திலே மாணிக்கவார் சுவாமிகள் பலகாலம் சிவயோகத்தில் இருந்து இங்கு நீத்தல் விண்ணப்பத்தை பாடி இருக்கிறார். நீத்தல் விண்ணப்பம் மிக உயர்ந்த ஒரு அற்புதமான பதிகம். திருவாசகம் முழுவதுமே அற்புதமானது. அது திருவாசகம் ஆகமத்திலே ஞானபாதகமாக விளங்குவது திருவாசகம். அதனால திருவாசகத்தை ஓதுகின்றவர்களுடைய உள்ளத்தெல்லாம் சிவபெருமான் கோயில் கொண்டு இருக்கிறான். அதனால திருவாசகம் ஓதினா மறுபடி கருவாசம் பண்ண மாட்டார்கள். திருவாசகம் ஓதினால், உண்மையாக ஓதினால், காதல் வாங்கி கசிந்து கண்ணீர் ஓதினால் மறுபடியும் அவர்கள் பிறக்க மாட்டார்கள். பிறவி வராது, கருவாசம் வராது. அதனால அப்படிப்பட்ட திருவாசகம் பாடி மாணிக்கவாசகருக்கு இந்த தலம் அதிகமான பிரியம். அதனால அந்த மாணிக்கவாசகர் இருந்து பாடிய நீத்தல் விண்ணப்பம் 50 பாடலாம் அற்புதமான பாடல். அதை அந்த நீத்தல் விண்ணப்பத்துக்கு ஒரு விளக்கம் பண்ணி இருக்கிறேன். மாணிக்கவாசகர் தோத்திரத்திலே, மாயையிலே மறுபடியும் என விடாதே. இந்த உலகம் அழிந்து போகிற உலகத்திலே, இந்த துன்ப உலகத்திலே என்ன மறுபடியும் விட்டுறாது சாமி. மாயையிலே மறுபடியும் என விடாதே. மலரடிக்கீழ் வைத்திடுவாய் மன்னா என்று தூயதிரு வாசகந்தான் விண்ணப்பத்தால் துதித்திட்டான் உத்தர கோஷமங்கை. ஆயதிரு பதியதனுள் அருளி செய்தான் அடியவர்க்கு அரணாக அமைந்த பாடல். தாயனைய கருணையுள வாதவூரன் தன்மையினை யாராலும் சாற்றனாதே என்பது வாதவூர் வள்ளலிலே பாடியிருக்கிறேன். ஆகையினாலே இந்த ஆலயம் மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் விட சிறந்ததாக இருப்பது. அந்த இதுல கூட மங்களநாதர் தோத்திரம் பாடிக்காது சாமிகிட்ட கொடுத்து ஓதுவார். சாமிகிட்ட ஏழை அந்த மங்களநாதர் தோத்திரம் 11 பாட்டு பாடி இருக்கிறேன்.
அதையும் அழகால அச்சிட்டு கும்பாபிஷேகத்தினைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ண வேணும். இந்த 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 தலத்துக்கு தலைவர்களாக அரங்காவலர்களாக எத்தனையோ காலமாக இருந்து பணி செய்கின்ற ராமநாதபுரம் சேதுபதி அந்த ராணி குடும்பம் திவான் எல்லாரும் நன்றாக பலகாலம் வாழ வேணும். அவர்களுக்கு அருட்செல்வம் பொருட்செல்வம் நிறைய கிடைக்க வேணும். அவர்கள் மூலமாக உலகம் வாழ வேணும். அதன் மூலமாக நாமெல்லாம் அருள் பெற வேணும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு மாணிக்கவாசகர் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். மாணிக்கவாசகர் சிவபெருமான் சொந்தம், மாணிக்கவாசகர் நமக்கு சொந்தம். இது எப்படி? சிவபெருமானுக்கு ரொம்ப சொந்தம் மாணிக்கவாசகர், மாணிக்கவாசகர் நமக்கு சொந்தம். அதனாலே திருநந்தி தேவராயிருந்த கைலாயத்தில் திருநந்தி தேவராயிருந்த மாணிக்கவாசகரை திருநந்தி தேவரை திருவாத ஊர்ல வந்து மாணிக்கவாசகராக அவதாரம் பண்ண வச்சார். முன்ன பிறவிலே திருநந்தி தேவராக இருந்தவர். அதனால திருநந்தி தேவர் சிவபெருமானத்திலே உபதேசம் பெற்றவர். அதனால அவன் வந்து இங்க வாத ஊர்ல பிறந்திருக்கிற அவனுக்கு வேற பேர் உபதேசம் பண்ணினா சரியா இருக்காது, நாமே உபதேசம் பண்ணுவோம் என்று சொல்லிதான் திருப்பெருந்துறையில வந்து அவனே வந்து உபதேசம், சிவனே வந்து உபதேசம் பண்ண. இந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா? சிவனே வந்து உபதேசம் பண்ணினான். இப்ப மனித வர்க்கத்திலே இருக்கிறவங்களுக்கு நமக்கு மனிதர்களே குருவா இருக்கிறவங்க உபதேசம் பண்ணுவாங்க, மனிதர்கள் உபதேசம் பண்ணுவாங்க. அவங்கள அந்த குருவை சிவமா நினைக்கணும், குருவை சிவமா நினைக்கணும். இப்ப சிவனே வந்து பண்ணியிருக்கான அவனை என்னமா நினைக்கிறது? மனித வர்க்கத்திலே ஒரு குரு வந்து உபதேசம் பண்ணினா அந்த குருவை என்ன நினைப்போம்? சிவமாக குருவே சிவமன கூறினான் நந்தி. ரைட்டு. இப்ப சிவனே வந்து ஒரு உபதேசம் பண்ணினான். இந்த வாக்கியம் மாணிக்கவாசகருக்கு தான் கிடைச்சது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலத்திலே இந்த வாக்கியத்தை பேசும்படியாகவும் திருவரு கூட்டியது. அதனால் இதை பேச வைத்த மங்களநாத குருக்கள் வாழ்க, இதுக்கு உதவி செய்த ஓதுவாமூர்த்தி வாழ்க, அதை பேச சொன்ன ராணி வாழ்க, இந்த நாடு முழுவதும் வாழ்க. வான்முகில் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசையே குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் உங்க நற்றம வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்ம பார்வதீபதே மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. யூடியூப்ல நம்ம சொற்பொழி நிறைய வரும். யூடியூப்ல நிறைய குளித்தல ராமலிங்கம்னு போட்டீங்கன்னா நிறைய புராணங்கள் வரும். சிவாய நம்ம சிவாய அப்ப நம்மளுதா